பேசுவதற்காக திரு தமிழருவி மணியன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுக்கான உங்களுடைய இரங்கல் செய்தி. விஜயகாந்த் அவர்களுடைய எதிர்பாராத இழப்பு உண்மையிலேயே தமிழகத்தின் ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வழங்கியிருக்கும். காரணம், அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கலை உலகத்தில் பயணம் செய்த போதும் சரி, அரசியல் உலகத்தில் அடியெடுத்து வைத்த போதும் சரி, அடித்தள மக்களினுடைய நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வருவாயில் அள்ளி அள்ளி அடுத்தவருக்கு வழங்கி அவர்களுடைய விழிநீரை குடைக்கக்கூடிய கருணையாளராக திகழ்ந்தவர். கருப்பு நிறம் கொண்டவராக அவர் இருந்தாலும் அவர் திரையுலகத்தில் அடியெடுத்து வைத்த பொழுது சிவந்த நிறம் உள்ளவர்களே கதாநாயகர்களாக காட்சி தந்த நேரத்தில் அவர்களை கடந்து தன்னுடைய கருப்பு நிறத்தை கொண்டே சாதாரண மக்களின் பிம்பத்தை தன்னுடைய பிம்பமாக ஏற்று தமிழ் திரையுலகில் எம்ஜிஆருக்கு அடுத்து கிராமம் வரையில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிய மன்னனாக திகழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். எந்த நிலையிலும் விஜயகாந்த் அவர்கள் அச்சமற்றவராகவே கலை உலகத்திலும் சரி, அரசியல் உலகத்திலும் சரி, அச்சம் என்ற ஒன்றை அறியாத மனிதராக, தீமைகளை எதிர்த்து குரல் கொடுப்பவராக அவர் திகழ்ந்தார் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். எம்ஜிஆரை போன்று சமூக நலன் சார்ந்த மிகச்சிறந்த கதாபாத்திரங்களில் வளம் பெற்றவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அரசியலில் படிந்து கிடக்கும் அழுக்குகள் அனைத்தையும் அகற்றுவதற்காக அவர் ஆற்றிய மிகப்பெரிய சேவை என்றைக்கும் நினைவு கூறத்தக்கது. 2014ஆம் ஆண்டு ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி, விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பாமக, வைகோ அவர்களுடைய மதிமுக ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து தேர்தல் களத்தில் கேட்பதற்கான அடித்தளத்தை நான் அமைத்தேன். அப்பொழுது விஜயகாந்த் அவர்களோடு 2 முறை தனியாக அமர்ந்து மணிக்கணக்கில் பேசி மன உணர்வுகளை பகிர்ந்து கொண்டது இப்பொழுது என் இதயத்தின் பசுமையாக நிழலாடுகிறது. விஜயகாந்தை போன்ற ஏழை எளிய மக்களை நெஞ்சில் வைத்து நேசித்த, ஊழல் அற்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க துடித்த ஒரு மகத்தான மனிதனை அவ்வளவு எளிதாக இனம் காண முடியாது. அவருடைய ஆன்மா அமைதி உருவதற்கு காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக பிரார்த்திக்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்களுக்கான உங்களுடைய இரங்கல் செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தமிழருவி மணியன்.